அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு மெசேஜாக நான் பாஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு எனக்கு தெரியலங்க. 2020 மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கான சதி திட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும். முதல்ல கொரோனான்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தது. அதை நம்ம எல்லாருமே பயத்தில் இருந்தோம். எல்லாம் இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாம் இருந்தோம். பட் நிறைய எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. இறந்து போயிடுவோம், ஊசி போடணும், கொரோனா ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாமே ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில் மனிதர்களாகிய நம்ம நல்லாவே விளையாடிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க பொம்பலாட்டம் மாதிரி. எனியோ நான் அதிகமாக பேச விரும்பலை. அது பேசும்போது நான் தனி வீடியோவாக செப்பரேட்டாக நான் அதை பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஷார்ட் மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள். எல்லாருமே ஒரு விஷயத்தை மருத்துவ புரட்சி நாங்கள் பண்ணுறோம், மருத்துவ புரட்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு நோயை உருவாக்குறோம். அந்த நோயில் நம்ம அகப்பட்டுக்கிறோம். அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோமே தவிர, எல்லாருமே மனித குலமும் அந்த நோய்க்கு குணப்படுத்துறதுக்காக எவ்வளவு நாளும் செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஆனால் சிந்திச்சிருக்குமா, அந்த நோய் எதனால் வந்தது? அந்த நோயை தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்குறோமா யாராவது? சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க. மனிதகுலம் நம்ம சிந்திக்கணுங்க. அந்த நோய் வந்தோடனே உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, செக் பண்ணுறீங்க, அவன் ஒரு மெடிசன் கொடுக்குறான், சுகருன்றான், பிபின்றான், என்னென்னமோ சொல்கிறான். ஓகே, அதை நீங்கள் எதோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அந்த விஞ்ஞானம் நமக்கு கொடுக்கப்படுது, அதை செய்கிறோம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அடிமையாகிடுறீங்க. அந்த நோயிலேருந்து நீங்கள் மீண்டு வந்தீங்களான்னு பார்த்தீங்கன்னா மீண்டு வரவே இல்லைங்க. தினம் ஒரு மாத்திரையை போட்டுக்கிறீங்க, தினம் டயாலிசிஸ் சென்டருக்கு போகிறீங்க, தினம் பிபின்ற விஷயத்தில் பயந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதனால் அந்த நோய் வந்தது அதை சிந்திச்சிங்களா? சிந்திக்கணுங்க. அந்த நோய் வர்றதுக்கு மெயின் காரணமே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தாங்க. உண்ணும் உணவு, காற்று, நீர் அனைத்தையுமே இன்றைக்கி நம்ம சேதப்படுத்த வச்சுட்டாங்க. நாம் அதுக்கு அடிமையாகவும் ஆக்கப்பட்டுட்டோம். புரியுதுங்களா? நம்ம கடையில் ஒரு குழந்தைய தகப்பனும் தாயும் கொட்டு போகிறாங்க. அந்த மளிகை கடையில் போயிட்டு அந்த குழந்தைக்கு நாம்ளே விஷத்தை வாங்கி கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்க நிறைய அந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட லேஸஸ்ஸு, கோகோ கோலா, பெப்சிஸு, நிறைய ஐட்டங்க, நிறைய கெமிக்கல். அதில் நீட்டாக மென்ஷன் பண்ணிடுறான். அவனும் கம்பெனிக்காரனால் குறை சொல்லவே வேணாங்க. அவன் நீட்டாக மென்ஷன் பண்ணிட்டான். அவனோட இன்க்ரீடியன்ட்ன்ற பொருளை நீங்கள் இன்க்ரீடியன்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்கேன், இந்தந்த அடிட்டிவ்ஸ் போட்டிருக்கிறேன், இது எல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் விஞ்ஞானத்தில் நீங்கள் நான் ஒன்று சித்த விஞ்ஞானத்தை பற்றி பேசலை, உங்கள் விஞ்ஞானத்தில் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறான். இதை சாப்பிட்டா கேன்சர் வரும், இதை சாப்பிட்டா இந்த பர்டிகுலர் டிசீஸ் வரும், இந்த உடல் பாதிப்பு வரும்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனாலும் அந்த ஒரு சின்ன சிந்தனை கூட யார் படித்தவரில் இருந்துங்க. நான் சொல்கிறது பெரிய ஐடி, பெரிய டாக்டர்ஸ், பெரிய ஞானம் பெற்ற பெரிய டிகிரிஸ் முடித்தவங்க கூட தன்னோட குழந்தைங்களுக்கு பீஸா கார்னருக்கு கூப்பிட்டு போகிறான், நிறைய குர்குரீன் வாங்கி கொடுக்குறான் குழந்தைங்களுக்கு, கோகோ கோலா, பெப்சி, கூல்ட்ரிங்க்ஸ், எண்ணெய் இருக்குது, ஏது இருக்குது, கேட்டால் கார்ப்பரேட் கம்பெனி விற்கிது, பர்ஃபெக்டாக விற்கிறான், அதை என் குழந்தைங்களை நான் வாங்கி கொடுக்குறேன். அவ்வளோதானே உங்களோட புத்தி? அடுத்த நிலைக்கு போகவே மாட்டேங்களா? ஏங்க அதுதாங்க மெயின். அவன் விற்கிறாங்க, அவன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவன் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கிறான், பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் மேலே குறை சொல்லி என்னென்ன பயன் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? நம்ம மனிதகுலம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மனிதன் தவறு பண்ணுறான்னா அந்த தவறுக்காக நம்ம பின்னாடி போகக்கூடாது, நம்ம சிந்திக்கணும். அவன் பண்ணுறது தப்பாக கரெக்டாக நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கிறோமா? சிந்திக்கிறதே கிடையாதுங்க. ப்ளீஸ், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பில்கேட்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பிரபஞ்சத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது இன்றைக்கி வெளிப்படையாக வந்துக்கிட்டு இருக்குது. யாராலையும் குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும், குற்றத்தை காப்பாற்ற முடியாது, குற்றவாளிகளை காப்பாற்ற முடியாது. தர்மத்தை வாழ்வதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் ஒரு காலத்தில். புரியுதுங்களா? எந்த அதர்மவாதியும் தப்பிக்க முடியாதுங்க இந்த பிரபஞ்சத்தில். ஏன்னா மனித குலம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு ஜீவராசி. அந்த ஜீவராசியை அழிப்பதற்காக பல முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பூமாதேவி அழிப்பதற்காக பல முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஃபார் மணி. ஒரு சைக்கோ தினத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட், நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணணுன்றது, நான் என்னென்ன சிந்திச்சிருக்கணும், இது சிம்பிளுங்க. என் குருநாதர் மகாவதார் பாபாஜி, பாபா கவுண்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க. 2026 மார்ச்சிலிருந்து இந்த பிரபஞ்சம், இந்த பூமியில் நடக்கக்கூடிய அதர்மங்கள் எல்லாம் வெளிவரும், 1 by 1 வெளிவருங்க. பாபாஜியோடைய பாபா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், இன்னையிலேருந்து ஸ்டார்ட். புரியுதுங்களா? இன்னையிலேருந்து பாபாவுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 by 1 யாரெல்லாம் அதர்மம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தானாகவே வலையில் சிக்கிக்கொள்வார்கள்,
தானாகவே வலையில் சிக்கிக்கொள்வார்கள். மனிதனாகிய நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். நம்மளுடைய சங்கதியாகிய சிறு குழந்தைகளை காத்து நாம் மீண்டும் மனித குலத்தை தழைக்க வேண்டும். அதற்காக சிந்திக்கணும். ஜஸ்ட் சிந்திக்கணும். சிந்திக்கணும். புத்தி 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 வேலை செய்யணும். த பிட்யூட்ரி, த பீனல் கிளாண்ட், அந்த மூன்றாவது கண்ணுன்ற பீனல் கிளாண்ட் இன்றைக்கி அனைவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்? உண்ணும் உணவு விஷம், எல்லா இடத்துலையும் மாத்திரை, கெமிக்கல்ஸ், மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். மாத்திரை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? பீனல் கிளாண்டு கட் ஆகிடுச்சு. சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க. நாம் தான் சிந்திக்கணும். சொல்லி தரவே கூடாது யாருக்குமே. சிந்திங்க. அனைவருக்குள்ளுக்குள்ளேயும் புத்தி இருக்குங்க. நீ அனைவரும் ஒரு டாக்டர், அனைவரும் ஒரு ரிஷி, அனைவரும் ஒரு விஞ்ஞானி, அனைவரும் ஒரு வக்கீல், அனைவரும் ஒரு போலீஸ் வீரன். அனைவருக்குள்ளேயும் அனைத்து விதமான சக்திகள் ஓடிக்கொண்டிருக்கு. நாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டோம். அடுத்தவனுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதை தடுத்து நிறுத்துங்க. அவ்வளோதான். ப்ளீஸ், ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.